Hi friends, welcome back to my channel. நான் இன்னைக்கு சொல்ல போற மூவி ஒரு தைவான் ஹாரர் மூவி தான். அந்த மூவி ட்ரூ ஸ்டோரியை பேஸா வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட பேரு த பிரிட்ஜ் கர்ஸ். இந்த மூவி 2020ல வந்திருக்கு. இதுல மொத்தம் 2 பார்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அது மட்டும் இல்லாம இந்த மூவி 2 டைம்லைன்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்பமே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல 2016ல நடந்த ஒரு வீடியோ காமிக்காங்க. அதுல சில பேர் ஒரு பாலத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பாலத்துல ஒருத்தனை கண்ணை கட்டி உட்கார வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி மெழுகுத்தையும் பொறுத்து வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா அங்க இருக்கவங்க சொல்ற மாதிரி அந்த பாலத்துல பேய் இருக்கதாகும். உனக்கு முன்னால இருக்க படிக்கட்டுல 13 படிக்கட்டு தான் உண்டு. மத்தவங்க சொல்ற மாதிரி 14 படிக்கட்டு இருக்கான்னு பாக்கண்டி வந்திருக்காங்க. அங்க இருக்கவங்க சிக்னல் கொடுத்த உடனே அவன் அங்க இருந்து எந்திரிச்சு போறான். படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கட்டா எண்ணிக்கிட்டே மேலே ஏறி போறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது 13க்கு அப்புறம் 14வது படிக்கட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் பயந்து போய் திரும்ப வர சொல்றாங்க. அதுக்குள்ளே அவன் அங்க இருந்து காணாம தான் திடீர்னு பெறத்தருக்கு சேரு நகர்ந்து போகுது. அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க எல்லாரும் கேமராவை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து பயந்து ஓடுதாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ அப்படியே 4 வருஷம் கழிச்சு காமிக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் அந்த பாலத்துல நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல இருந்து எல்லாரும் சூசைட் பண்ணி இறந்துட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாலத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டி போறதுக்காண்டி ஷார்ட் கட்டா அந்த பாலத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் 62 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலத்துல அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ண பையனை நைட் அந்த பாலத்துக்கு வர சொல்லியிருப்பா. எத்தனை நாள் ஆகி அந்த பாலத்துக்கு அந்த பையன் வராதனால அந்த பாலத்துல விழுந்து இறந்து போயிருதா. அதுக்கப்புறம் அந்த பாலத்துல நிறைய வினோதமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ராத்திரி 12 மணிக்கு அப்புறமா அந்த 13 இருக்கிற படிக்கட்டு 14 அதிகரிச்சு. இந்த ரிப்போர்ட்டருக்கு இன்னொரு விஷயம் மட்டும் புரியல. அந்த 5 பேரும் எப்படி சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, இது யாரால நடந்துச்சு, அந்த பேயால இருக்குமான்னு சொல்லி சந்தேகப்படுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்க கேமராமேன் கிட்ட இன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்த நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் இப்போ அந்த யூனிவர்சிட்டியில இருக்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பயமுறுத்ததுக்காண்டி ஒரு பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளோட பேரு சோனு, பக்கத்துல இருக்கவனோட பேரு ஜுவான். பேர்த்த இருந்து ஒருத்தி கேமராவோட வர, இவ பேரு ஸ்டோன். அங்க நடக்குது எல்லாத்தையும் இன்டர்நெட்ல லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருந்து போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறா. பக்கத்துல இருக்கவன் பேரு லீ, நடுசுல இருக்க பேரு ஜூ, பக்கத்துல இருக்கவ பேரு யூஜிங். அவங்க எல்லாரும் அந்த பிரிட்ஜ்ல நடக்குத வதந்தியே கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜுக்கு போய் பார்க்க போறதா பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க. இது எல்லாமே நடக்குது 2016. இப்போ அப்படியே கட் ஆகி இப்போ 2020ல காமிக்காங்க. அந்த லேடி இப்போ ஸ்கூலுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாட்ச்மேன் அவங்க முகத்தையே காமிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கேமராவை ஆஃப் பண்ணிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டர் வாட்ச்மேன் கிட்ட கெஞ்சி கட்டிட்டு இருக்கு. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஒன்னு சொல்லுவேன், அவங்க எல்லாரும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அந்த பிரிட்ஜால தான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி கட் ஆகுது. இப்போ 2016ல நடந்தது காமிக்காங்க. இப்போ நைட் எல்லாரும் அந்த பிரிட்ஜுக்கு வந்திருக்காங்க. அங்க கிளாஸ்ல இருந்து ரெடி பண்ண பொம்மையை யுவானும் ஜூன் படிக்கட்டுல எல்லாரும் பயப்படாதக்காண்டி செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் அதை எல்லாத்தையும் ஸ்டோன் இன்டர்நெட்ல லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல ஸ்டோனுக்கு வித்தியாசமா ஏதோ ஒன்று தெரியுது. என்னன்னு பார்க்கும்போது அங்க ஒரு பேப்பர் கிடைக்கும். அதே நேரம் யூஜின் பக்கத்துல வந்து இது என்ன பேப்பர்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப அப்படியே 12 மணி தாண்டுது. அதுக்கப்புறமா ஜோவை உட்கார வச்சு ரெட் கலர் துணி கட்டி விடுறாங்க. ஜோ கிட்ட அந்த படிக்கிட்ட எண்ணாம ஏற சொல்றாங்க. இப்பவும் ஜோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சிக்னல் கொடுத்த உடனே துணியை கலட்டிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு, ஆனா அவங்க சொன்னதையும் கேட்காம படிக்கிட்ட எண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்க எல்லாரும் என்னதான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 14வது படிக்கிட்டு வந்துருது. ஜோவை அங்கேயே நிக்க சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பெறத்தருக்க சேரு நகர ஆரம்பிக்கு. அதுக்கப்புறமா திரும்ப பார்த்தா ஜோவை அழகானும். இதை பார்த்து எல்லாரும் அங்க இருந்து ஓடி போறாங்க. அப்போ அவங்க செட் பண்ணி வச்சிருந்த பொம்மை மேல இருந்து கீழே வருது. அதை பார்த்து அங்க இருந்து பயந்து ஓடி போறாங்க. இப்போ அந்த இடத்துல காமிக்காங்க ஜோ வந்து எல்லாரையும் ஏமாத்திருக்கான். ஒரு மரத்து பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நேரம். அதுக்கப்புறமா ஜோ மரத்து பின்னாடி இருந்து வரான். எல்லாரையும் பிராங்க் பண்ணிட்டதா சொல்லிட்டு இருக்கான். இப்போ அன்னோன் மெசேஜ் வருது. ஏமாத்தினது எனக்கு தெரியும், பெறத்தருக்க கேமராவை எடு அப்படின்னு சொல்லி யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. மெசேஜ் பார்த்ததுக்கப்புறமா ஜோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கான். அவங்க சொன்னது ஞாபகம் வருது. பின்னாடி திரும்பாம போக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படியை எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு போன் கால் வருது. போனுக்கு தடுமாறி கீழே விழுது. போனை எடுக்கிறதுக்காண்டி படியை எண்ணாம பெருத்தமாக்க போய்கிட்டு இருக்கான். அந்த போன் சவுண்டை கேட்டு கீழமாக்க போய் எடுக்க போறான். திடீர்னு போன் கட் ஆயிருது. அதனால அந்த போன் கிட்ட வாய்ஸ் மெசேஜ்ல ஆக்சஸ் பண்ணதால பிரைட்னஸ் அதிகரிக்க சொல்லலாம். அந்த வெளிச்சத்தை பார்த்து அவன் எப்படியாட்டு போனை எடுத்துடலான்னு பார்க்கான். திடீர்னு ஒரு கை அந்த போனோட பிரைட்னஸ் மறைச்சிருது. எப்படியோ ஒரு வழியா அந்த போன் கொடுக்க சின்ன சின்ன சவுண்டை வச்சு அந்த போனை எடுத்துருது. அந்த போனை எடுத்ததும் லைட் அடிச்சு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பெறத்த ஒரு கை வந்து அவனை இழுத்துட்டு போகுது. அப்படி கட் ஆகுது. இன்னொரு பக்கம் அங்க இருந்து எல்லாரும் அவங்க தங்கி இருந்த கேபினுக்கு வராங்க. யுவான், ஸ்டோன், ஜோன் 3 பேரும் கேபினுக்கு போறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் யூஜினும் லீயும் போயிட்டு இருக்காங்க. லீ ஜோக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனா டெக்ஸ்ட்க்கு எந்த ரிப்ளையும் வர மாட்டாங்க. அதே நேரம் லீயும் யூஜினும் லவ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஜுவான் பாத்ரூம் போயிருந்தான். அதே நேரம் ஸ்டோனும் சோனும் 2 பேரும் ரூம்ல இருக்காங்க.
ஸ்டோன் அந்த பாலத்தில் கிடச்சி அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கா. சோனோ யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஸ்டோன் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் இருந்து கதவு ஓப்பன் ஆகுது. இவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. வெளில யாரும் இருக்காங்களான்னு பார்க்கும்போது வெளில யாருமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த கதவை சாத்திக்கிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போன ஜுவானா ஆளையே காணோம். அதனால ஃபோன் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ஸ்டோன். அப்படியே எங்கே கட் ஆகுது. இப்போ பாத்ரூமில் ஜுவானா காமிக்காங்க. ஜுவான் பாத்ரூமில் இருக்கும்போது யாரோ கதவை தட்டுதாங்க. ஜுவான் யாரும் இருக்காங்களான்னு கீழோடி பார்க்க, ஆனால் கீழே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா அங்கே சுற்றி நிறைய வித்தியாசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கு. திடீர்னு மறுபடியும் யாரோ கதவை தட்டுத சத்தம் கேட்கு. அதுக்கப்புறமா சுற்றி நிறைய வித்தியாசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கு. ஜுவான் ரொம்ப பயந்து போகிறான். திரும்பவும் யாரோ கதவை தட்டுதாங்க. இந்த தடவை ஜுவான் அவனோட ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி கீழோடி பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கை அவனை பிடிச்சி இழுக்கு. அதுக்கப்புறமா எப்படியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருந்தான். இப்போ அந்த பாத்ரூம்ல இருந்து மெதுவா வெளில வரான். வெளில போன உடனே சுத்தி இருக்க டேப்ல பூரா தண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. அதை பூரா அடைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் கழுத்துல இருந்த டாலர் ஒன்று கீழே தண்ணியில விழுது. அதை எடுக்க கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டாலர் கிடைக்கல. கீழே பைப்பு கீழே போயிருக்குமான்னு சொல்லி கீழே குனிஞ்சு அதில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு வாளி மட்டும் உருண்டு வருது. திடீர்னு அந்த வாளி நின்ன உடனே ஜுவானா அந்த வாளி போய் பார்க்க உள்ள தண்ணி. திடீர்னு யாரோ ரூஃப்ல நடந்து போற மாதிரி சத்தம் கேட்கு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில இருந்து ஒரு கை வந்து அவனோட மூஞ்ச பிடிச்சு அந்த தண்ணிக்குள்ள இழுக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஜுவான் அந்த தண்ணியில மூழ்கி மூச்சு முட்டி இறந்து போறான். இப்போ அங்க கட் ஆகுது. அப்படி இப்போ ரிப்போர்ட்டர் காமிக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் 2016 நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவும் பார்க்காங்க. அந்த பிரிட்ஜை பத்தி ஒரு மாங்க் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க தீய ஆத்மா இருக்கதாகவும் 5 பேர் அதுல இறந்து போயிருக்கதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டர் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒன்று புரிய வருது. அவங்க சொன்ன வதந்தி எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது. இப்போ அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ அந்த பாலத்துல காமிக்காங்க. லீயும் யூஜினும் அந்த கேமராவை எடுக்க போயிட்டு இருக்காங்க. அங்க போய் கேமராவும் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லியோ ரிப்ளை பண்ண மாட்டேக்கான்னு சொல்லி அவனுக்கு போன் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். தூரத்துல அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல அந்த போன் கிடக்கு. அங்க போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பத்தி செக் பண்ணதுக்கு கேம்பஸ்ல இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறாங்க. அங்க அப்படி கட் ஆகுது. இப்போ அந்த டிவி ரிப்போர்ட்டரை காமிக்காங்க. அவங்க அந்த யூனிவர்சிட்டியில யாருக்கும் தெரியாம அந்த வாட்ச்மேன் உதவியோட 2012 இருந்து நடந்த வீடியோ ரெக்கார்டிங்க யாருக்கும் தெரியாம பார்க்க போறாங்க. அங்க போய் ஒரு வழியா அந்த 2016 நடந்த வீடியோஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு இதுல காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ 2016 காமிக்காங்க. லீயும் யூஜிங்கும் அந்த ரெக்கார்டிங் ரூமுக்கு போய் இந்த ரெக்கார்டான வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஸ்டோன் ஜுவானுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் எடுக்கவே மாட்டான். அதே நேரம் ஸ்டோனுக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க சோனோவை துணைக்கு கூப்பிடுதா. இப்போ ஸ்டோன் கிட்ட இருந்து போனை வாங்கி சோனோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்டோனுக்கு அவசரமா வந்ததுனால ஜோனோ விட்டுட்டு அங்க இருந்து பாத்ரூமுக்கு போறான். அங்க பாத்ரூம்ல இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. ஜோனோன்னு நினைச்சு உள்ள இருந்து திட்டிக்கிட்டே இருக்கா. ஜோனோவை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள இருந்து ஸ்டோன் வெளில வரா. வெளில வந்தா யாருமே இல்ல. ஸ்டோன் பக்கத்துல இருக்க வாஷன்ல கை கழுவிட்டு இருக்கா. அப்படி கையை கழுவிட்டே இருக்கும்போது சோனோ பக்கத்துல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வரா. ஸ்டோன் ரொம்பவே பயந்து போறா. ஸ்டோன் சோனோவை திட்டிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்க பாத்ரூம்ல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இத சோனோ கிட்ட சொன்னதும் சோனோ போய் பார்க்க உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சோனோ ஸ்டோனை அங்க இருந்து பயமுறுத்துதா. ஸ்டோன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறமா சோனோ அங்க இருந்து வெளில வரும்போது கையில ஏதோ ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ரத்தம். அந்த பாத்ரூம்ல மேல இருந்து ரத்தமா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோனோ அங்க இருந்து பயந்து போய் ஓடுதா. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த கேமரா ரூம்ல லீ யூஜினையும் காமிக்காங்க. அப்போ லீ யூஜின் கிட்ட அந்த பிரிட்ஜ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தனை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கான். அந்த பையனை அந்த பிரிட்ஜு கிட்ட வர சொல்லியிருப்பான். நைட் ஆகியும் அந்த பையன் அந்த பிரிட்ஜுக்கு வரல. அதனால அந்த பொண்ணு தினமும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. திடீர்னு ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் எல்லா ராத்திரியும் 13 இருக்கிறத படிக்கட்டு 14 மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி யூஜினை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேமரால யாரோ ஒரு பொண்ணு இருக்க மாதிரி இருக்கு. யூஜின் பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பொண்ணை காணும். லீயோட தலைக்கு பின்னாடி இருந்து மாறி மாறி பார்க்கும்போது ஒரு பக்கம் தெரியுது, இன்னொரு பக்கம் அந்த உருவம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் திடீர்னு கேமரா முன்ன வந்து நிக்கி. யூஜின் பயந்து போறான். ஆனா அது எதுவுமே லீயோட கண்ணுக்கு தெரியல. யூஜின் ரொம்ப பயந்து போயிருக்கு. அதனால லீ அங்க இருந்து யூஜினை அவங்க தங்கி இருக்க கேம்பஸுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி அங்க கட் ஆகுது. சோனோ அவன் கையில ரத்தமா இருந்ததை கழுவிக்கிட்டு இருக்கா. அப்படி கழுவிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்து ரத்தமா வருது. அங்க இருந்து வெளில போகும்போது பின்னாடி யாரோ ஹெல்ப்னு கேட்காங்க. அது யாருன்னு பார்த்தா மேல பூரா ரத்தத்தோட ஜுவான் வந்து நிக்கான். இவன் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பயத்துல கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம மெதுவா கிட்ட வர சோனோவை பிடிக்கிறதுக்கு வரா. சோனோ அங்க இருந்து ஓடி போயிருதா. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் லீயும் யூஜினும் 3rd ஃப்ளோர் போறதுக்காண்டி லிப்ட்ல ஏறி நிக்காங்க. ஆனா அந்த லிப்ட் 3rd ஃப்ளோர் போகாம 1st
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து நிக்கி திரும்பவும் அதே லிஃப்ட்ல வந்து தேர்ட் ஃப்ளோர் போவதுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட் தேர்ட் ஃப்ளோர் போகும்போது அங்க லைட்லாம் ஆஃப் ஆயிருது. ஏதோ சத்தம் கேக்குன்னு யூஜின் பின்னாடி பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் நிக்கி. அதுக்கப்புறமா அந்த லிஃப்ட் ஓபன் ஆனோடனே யூஜின் அங்க இருந்து ஓடி வரா. பின்னாடி லீ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க யாரோ இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து வந்துருந்தாங்க. இப்ப அப்படியே கட் ஆகுது. இப்போ 2012 காமிக்காங்க. அந்த டிவி ரிப்போர்ட்டர் அந்த 5 பேர் இறந்தாங்கல்ல அவங்க இருந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ஸ்டோனை காமிக்காங்க. இந்த டிவி ரிப்போர்ட்டர் இருக்க இடத்துலயே தான் ஸ்டோனும் இருக்கா. இப்ப அப்படியே ரிப்போர்ட்டரை காமிக்காங்க. அவ இருக்க ரூம்ல ஒரு பேப்பர் ஒண்ணு அந்த பாலத்துல வச்சு எடுத்திருப்பா. அந்த பேப்பர் டிவி ரிப்போர்ட்டருக்கு கிடைக்கி. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஸ்டோன் இந்த ரூம்ல மேல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. லைட் அடிச்சுட்டு மேல போய் பார்க்கா. அங்க ஒண்ணும் இருக்காது. திரும்ப கீழே வரும்போது ஸ்டோனோட காலை யாரோ பிடிக்காங்க. அதனால பயந்து போய் மேல வந்து உட்காந்துக்கிட்டா. அந்த படிக்கட்டு கம்பி வழியா ஏதோ ஒரு உருவம் வருது. அதை பார்த்து பயந்து பக்கத்துல இருக்க போர்வை எடுத்து போத்திக்கிடுதா. அதுக்கப்புறமா மெதுவா திறந்து பார்க்க அங்க யாருமே இல்ல. திடீர்னு மேல இருந்து ரத்தம் சொட்டு போடுது. மேல பார்த்தா அந்த பேய் வந்து நிக்கி. அங்க இருந்து பயந்து போய் கீழே விழுந்துருதா. அங்க இருந்து வெளில போகும்போது அந்த கதவை வந்து திறக்க மாட்டேங்குது. அதே நேரம் வெளியே சோனோவும் வந்துருதா. சோனோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் கதவை திறக்க முடியல. ஒரு வழியா கதவை திறந்து 2 பேரும் ஓடி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ரிப்போர்ட்டரை காமிக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் உட்கார்ந்து இருந்த இடமும் அது மட்டும் இல்லாம அவளுக்கு மேல ஒரு பேய் உட்கார்ந்துருக்கும். அதுவும் ஒரு தடம் மாதிரி தெரியுது. அதை ரிப்போர்ட்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் லீயும் யூஜுனும் அங்க இருந்து வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு பொம்மை பயமுறுத்தக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ் ரூம் யூஜுனை வெளியே நிக்க வச்சுட்டு லீ மட்டும் தனியா உள்ள போறான். லீ உள்ள பாத்துக்கிட்டே இருக்கும்போது வெளில ஜூவாங் போற மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி லீ வெளில போறான். அதே நேரம் லீயை தேடி யூஜின் உள்ள வரா. யூஜின் லீய கூப்பிட்டுட்டே உள்ள மக்க வரா. உள்ள ஒருத்தருமே இல்ல. திடீர்னு பக்கத்துல இருக்க பொம்மை எல்லாம் அசைத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வாஷ் பேஷன்ல தண்ணியை யாரோ திறந்து விட்டுருக்காங்க. அந்த வாஷ் பேஷன்ல எல்லாத்தையும் அடைச்சிட்டு திரும்ப கதவு கிட்ட வரும்போது பின்னாடி இருந்த பொம்மைகள் நகர ஆரம்பிக்கும். யூஜின் அந்த பொம்மைகளை பார்த்தா நின்றுது. அதே இது யூஜின் திரும்பிட்டா அந்த பொம்மைகள் நகர்ந்து பக்கத்துல வருது. யூஜின் அந்த பொம்மையை பார்த்து கத்தின உடனே அந்த பொம்மைகள் எல்லாம் துண்டு துண்டா போகுது. அதுக்கப்புறமா அந்த கதவு திறக்க மாட்டேங்குது. அதனால வந்த வழியே திரும்ப போறா. அப்படி போகும்போது தெரியாதனமா கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு யூஜின் காலை பிடிச்சி இழுக்கு. கரெக்டா அப்புன்னு பார்த்து லீ அங்க இருந்து வந்துருதான். லீ யூஜினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்படியே அங்க கட் ஆகுது. இந்த பக்கம் ஸ்டோனும் சோனோவையும் காமிக்காங்க. 2 பேரும் அங்க இருந்து வேகமா ஓடி வந்து இந்த யூனிவர்சிட்டியை விட்டு வெளில போவதுக்காண்டி படியில இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஸ்டோன் ஒன்ன கவனிக்க எவ்வளவு கீழே இறங்கியுமே அந்த கீழே போக முடியல. ஏன்னா அவங்க ஒரே இடத்த தான் ரொம்ப நேரமா சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி வேற வழியா வராங்க. அப்படியே பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடுறாங்க. மேல அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க வந்த கதவு தன்னால அடைச்சுக்கிடுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து போறாங்க. சோனோ பயந்து போய் ஒரு தண்ணி டேங்க் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டுதா. ஸ்டோன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சோனோ பயந்துகிட்டு எங்க இருந்து எப்படியாட்டு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பக்கத்துல இருந்த லைட் வேற வெடிச்சு போகுது. இதை பார்த்தா ஸ்டோன் எப்படியாட்டு இங்க இருந்து உயிரோட போகணும்னு சொல்லி தப்பிக்க கண்ட வழியை தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு போக வழியை கண்டுபிடிச்சா. அதுக்காக ஸ்டோன் சோனோவை வர சொல்லி கூப்பிடுதா. ஆனா சோனோ அங்க இருந்து வரமாட்டாக்கா. சோனோவை பார்த்துட்டு திரும்பக்குள்ள ஸ்டோனை அந்த பேய கீழே தள்ளி விட்டுருது. இதை பார்த்தா சோனோ பயத்துல அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. திடீர்னு சோனா உட்கார்ந்துருந்த தண்ணி டேங்க் பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்கு. கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இந்த தண்ணி டேங்க்ல உள்ள மூடி மட்டும் கீழே விழுது. அப்படியே அழுதுகிட்டே பயந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு 2 கை வந்து அவளை அந்த தண்ணி டேங்க்ல இழுத்துட்டு போகுது. அப்படியே அந்த பேய் அவளை அந்த தண்ணியில முழுகடிச்சு சாகடிக்கும். அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் 2020 அந்த ரிப்போர்ட்டரை காமிக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க போய் அந்த ரிப்போர்ட்டர் இந்த இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க அவங்க டவுன்லோட் பண்ணி வச்ச சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 5 பேர் இல்ல 6 பேர் இருக்காங்க. இது எதுவுமே எந்த ரிப்போர்ட்லயும் இல்ல, நியூஸ்லயும் இல்ல, போலீஸும் இதை கண்டுபிடிக்கல. அப்படி அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருக்க போட்டோ ஒண்ணு உடஞ்சி கீழே விழுது. மெதுவா அது பக்கத்துல போறாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் லீயும் யூஜுனையும் காமிக்காங்க. 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஸ்டோன் வெளில போவதுக்கான வழியை கண்டுபிடிச்சான் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு வெளில போகும்போது தான் தெரியுது ஸ்டோன் அவங்கள எல்லாத்தையும் அந்த பாலத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போறா. இதை கவனிச்ச யூஜினை அங்கேயே நிக்க சொல்லுதான். அதுக்கப்புறமா பயந்து போய் 2 பேரும் திரும்ப அந்த பில்டிங்ல போகும்போது யூஜின் காத்துல பறந்து அந்த பாலத்துக்கு போறா. அப்படியே அங்க கட் பண்ணா மாடியில இருந்து விழுந்த ஸ்டோனை காமிக்காங்க. ஸ்டோன் மேல இருந்து விழுந்ததுல சின்ன அடியோட அங்க இருந்து தப்பிச்சிருந்தா. இப்போ ஸ்டோன் அவ கையில வச்சிருந்த போனை வச்சு யாரையாட்டு ஹெல்ப்புக்கு கூட பார்க்க. ஆனா அந்த போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே வேற மாதிரி மாறுது. இப்போ ஸ்டோன் அந்த பிரிட்ஜ் மேல நிக்க. அதுக்கப்புறமா திரும்ப பின்னாடி யூஜின் வந்து நிக்கா. ஸ்டோன் யூஜின் கிட்ட நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா யூஜின் வில்லங்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தா ஸ்டோன் ரொம்பவே பயந்து போறான். அதே நேரம் யூஜினுக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வருது. அதை பார்த்த உடனே ஸ்டோன் அங்க இருந்து
வந்து பயந்து ஓடுதா. ஸ்டோன் ஓடும்போது கீழே விழுந்துருதா. அதுக்கப்புறமா அந்த படியில் ஊந்து மேலே வரும்போது திடீர்னு ஒரு கை திறந்து வந்து அவளை இழுத்துட்டு போகுது. இப்போ அப்படியே அங்கே கட் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டரை காமிக்காங்க. அந்த ஃபோட்டோ உடஞ்சி கிடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று கிடைக்கி. இப்போ அந்த ஃபோட்டோ வச்சு அந்த சம்பவத்தில் இறந்து போனவங்களோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ பின்னாடி எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு பார்க்கும்போது அது 2012 எடுத்த ஃபோட்டோவாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ரிப்போர்ட்டருக்கு ஒன்று தெரிய வருது. 2012 நடந்த சம்பவம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த சம்பவத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதே நேரம் அதே டேட்டில் 4 வருஷம் கழிச்சு அடுத்தால 2016 நடந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒன்றுமே புரியலை. இது எதனால் நடக்குது. கண்டினியூஸாக ஒவ்வொரு 4 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே 6 பேர் அதே நாள் அதே டைமில் எல்லாரும் அங்கே இடத்துக்கு பிரிட்ஜில் போய் இறந்து போகிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் இறந்து போகலை. அது யாருன்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் இறந்து போகாத ஒருத்தர் அவ மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 2012 6 பேர் போனதில் 5 பேர் இறந்துட்டாங்க. இவ மட்டும் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா. அந்த பிரிட்ஜில் இருந்த அந்த பொண்ணோட ஆவி அந்த பொண்ணை கொன்ன 5 பேரை மட்டும்தான் பழி வாங்குது. அதனால தான் 6 பேர்த்துல ஒருத்தரை மட்டும் விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனுக்கு லீயை ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படியாட்டி இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எப்படியாட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஸ்டோன் லைவ் போட ஆரம்பிக்கும். இது எல்லாமே இப்போ இந்த ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சிருது. அங்கே அப்படி கட் ஆகுது. இப்போ அந்த பாலத்தில் காமிக்காங்க. ஸ்டோன் யூஜினை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. திடீர்னு பெருத்த லீ வந்துருதான். லீ வந்த உடனே யூஜினை விட சொல்லா. யூஜின் கீழே பாதி மயக்கத்தில் படுத்து கிடக்கா. அதே நேரம் ஸ்டோன் அவ்வளோ விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. திடீர்னு படுத்து கிடந்த யூஜின் எந்திரிக்கா. திடீர்னு யூஜின் அவ கை வச்சு அவ கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கா. இப்போ ஸ்டோன் பெருத்திருந்து ஒரு பேய் வந்து எட்டி பார்க்கு. லீ அங்கிருந்து பயந்து ஓடுதான். அதே சமயம் யூஜின் தலைய ஒரு கை வந்து நசுக்கி கொன்றுது. இப்போ லீ அங்கிருந்து பயந்து போய் திரும்பவும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஓடி போறான். அங்க உள்ள போனோடனே இறந்தவங்க சத்தம் எல்லாம் லீக்கு கேட்க ஆரம்பிக்கு. இந்த சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே லீ கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா அங்க இருந்து மேல ஓடி போறான். அங்க இருந்து எப்படியாட்டு தப்பிக்கணும்னு சொல்லி அப்படி போகும்போது ஒரு இரும்பு கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க. அதை தாண்டி போக முடியல. அங்கேயே நிக்க. பின்னாடி ஸ்டோன் அவனை கொல்லதுக்கு வந்துகிட்டு இருக்கா. அதுவும் பாதி பேய் ஆயிட்டா. ஸ்டோன் வந்து லீய ரொம்பவே லவ் பண்ணி இருப்பா ஒன் சைடா. அதனால அவனை கொல்ல மனசு வரல. அதனாலயே என்னமோ தெரியல ஸ்டோன் பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து நீ கொன்று அப்பதான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்லி செங்கலை அவனோட கையில கொடுக்க. திடீர்னு லீ பக்கத்துல அந்த பேய் வந்து நிக்கி. லீவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா அந்த செங்கலை வச்சு ஸ்டோனா அடிச்சு கொன்றதா. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ அந்த டிவி ரிப்போர்ட்டரை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த டிவி ரிப்போர்ட்டர் அந்த லைவ் பேஜ்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேமராமேன் கிட்ட உனக்கு எதுவும் அந்த பாலத்தை பத்தி தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜில் அந்த பொண்ணு இறந்து எத்தனை வருஷம் இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேமராமேன் எப்படி 30 வருஷம் ஆயிருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கேமராமேன் இன்னொன்னு சொல்லுதான். அந்த கேமராவை கொண்டு அந்த பிரிட்ஜில் செட் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டிவி ரிப்போர்ட்டருக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருக்க லேப்டாப்ல இன்டர்நெட்ல அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒண்ணு தெரிய வருது. அந்த பொண்ணு இறந்தது அந்த கேம்பஸ் பக்கத்துல. ஆனா அந்த பொண்ணோட பாடி பாலத்துக்கு அடியில கிடந்திருக்கு. அப்பதான் அவங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணாங்க. சைனீஸ் கேலண்டர் படி பிப்ரவரி 29 நடந்தது. இப்போ லேப்டாப்ல பார்த்தா பிப்ரவரி 28 11:55 ஆகுது. 29 ஆகுதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த லைவ் பேஜ்ல ஒரு போட்டோ அனுப்புதாங்க. அதுவும் இதே மாதிரி ஒரு குரூப் போட்டோ தான். அதுல 5 பேர் இருக்காங்க. ஆனா 6வதா இருக்கிறது யாருன்னு தெரியல. பக்கத்துல இருந்த கண்ணாடியில அவனோட போட்டோ தெரியுது. அது யாருன்னா அந்த ரிப்போர்ட்டர் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த அந்த கேமராமேன் தான். இப்போ அந்த ரிப்போர்ட்டர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் தன்னாலேயே ஸ்டக் ஆகி ஆஃப் ஆயிருது. இப்போ பின்னாடி அந்த பொண்ணோட உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயந்துருந்தாங்க. இப்போ திரும்பி பார்த்தா அந்த கேமராமேன் தான் உட்கார்ந்துருக்கான். அந்த கேமராமேன் நான் உயிர் பிழைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை தெரிஞ்ச அந்த ரிப்போர்ட்டரையும் அந்த இடத்துலயே கொன்றுதான். அதுக்கப்புறமா இப்போ பாலத்துக்கிட்ட காமிக்காங்க. 2016 நடந்த மாதிரி அதே ஆள் அதே இடம் அதே படிக்கட்டுல 5 பேரையும் நடக்க சொல்லிக்கிட்டு கேமராமேன் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கேமராமேன் வேற யாரும் இல்ல, லீ தான். லீ ஒவ்வொரு வருஷமும் அந்த 5 பேரை எப்படியாட்டும் பலி கொடுத்தாகணும். அதுக்காண்டி தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் லீ உயிர் வாழ முடியும். இல்லைன்னா அந்த பேய் அவனை கொண்டு. அப்படியே இந்த மூவியும் முடியுது. இந்த மூவியோட செகண்ட் பார்ட் யாருக்காட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.